Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. ஒரு ஷிப் ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்கள் ஒரு விபத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஷிப் உடைஞ்சு தண்ணிக்குள்ள மூழ்கிற நிலைமையில இருக்கிறப்போ சில பேர் மட்டும் தப்பிச்சு ஒரு கிட்ட இருக்கிற ஐலாண்டுக்கு வந்துடுறாங்க. பட் சோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு சுத்தி முத்தி எதுவுமே இல்லாத ஒரு தீவு. ஓகேவா? அண்ட் இந்த ஐலாண்டே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன தீவு, ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் சைஸ் தான். ஓகேவா? இதுக்குள்ள 100 பேருக்கு மேல மாட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மரம் கிடையாது, செடி கிடையாது, கொடி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு தீவு. இப்போ இந்த தீவுல ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, சாகணும். பட் அப்படி செத்துறக்கூடாதுன்னு நினைச்சிட்டு உடஞ்ச ஷிப்பையே மறுபடியும் ரீபில்ட் பண்ணா ஒரு சின்ன போட் மாதிரி உருவாகுது. அதுல சில பேர் நாங்க போறோம், உங்களுக்கு இன்னொரு ஷிப்பை திருப்பி அனுப்பிச்சு விடுறோம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா வருஷ கணக்காகுது அவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த ஷிப் வரவே இல்லை. 15 வருஷம் கழிச்சு அந்த ஐலாண்ட ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஷிப்பை வச்சு போய் பாக்குறப்போ உலகத்துக்கே ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்குது. அது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். யோசிச்சு பாருங்க, 80 people ஒண்ணுமே கிடையாது, அந்த ஐலாண்ட்ல விடப்பட்டாங்க. அவங்களுக்கு உடுத்துறதுக்கு உடை கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, படுக்கிறதுக்கு ஒரு சின்ன நிழல் வேணும்னா செடி கிடையாது, கொடி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. 1 கிலோமீட்டர் தான் மொத்த ஐலாண்டே. எண்ட் டு எண்ட் நீங்க 5 நிமிஷத்துல நடந்து போயிடுவீங்க. இவ்வளவு சின்ன ஐலாண்ட்ல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு சுத்தி கடல் தண்ணி, அந்த தண்ணியை குடிக்க முடியாது, கடல் தண்ணி எதுவுமே இல்லாம இருக்கிற மக்கள் எப்படி 15 வருஷத்துக்கு தப்பிச்சாங்க? தப்பிச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த இயற்கை என்னென்ன கொடுத்துச்சு, ஒரு கிரேட்டஸ்ட் சர்வைவல் ஸ்டோரி இன்னைக்கு வரைக்கும் நீங்க வரலாற்றுல திருப்பி பாத்தீங்கன்னா இத பத்தி பல பேர் பல வருஷங்களுக்கு பேசிட்டு இருப்பாங்க. 2008ல இப்போ ரீசன்ட்டா இந்த ஐலாண்ட மறுபடியும் விசிட் பண்ணி தோண்டி பார்த்தா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அவ்வளவு விஷயங்கள் தலை சுத்தி போகிற மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சர்வைவல் மிஸ்ட்ரி பயங்கரமான ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கிறதுக்கு, ரியல் லைஃப் ஸ்டோரிஸ், நடந்த விஷயங்கள், சினிமா கிடையாது, உண்மையிலே நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் நாள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னால கரெக்டா கண்டென்ட்டா உங்ககிட்ட சேர்க்க முடியும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இப்போ கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 265 இயர்ஸ்க்கு முன்னாடி, 265 வருஷத்துக்கு முன்னாடி 1761ல நடந்த ஒரு சம்பவம் இது. 1761ல பிரான்ஸ்ல இருந்து ஒரு கப்பல் கிளம்புது. ஓகேவா? அந்த கப்பலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லா உட்டைல் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு அந்த பிரெஞ்சு நம்ம MG ஸ்குவாட் நிறைய பேர் பிரான்ஸ்ல இருந்து சொல்லுவாங்க, இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, LUTILE அப்படினா என்ன? அதுக்கு மேல ஒரு கமா வேற போட்டிருக்காங்க, L கிட்ட அப்பாஸ்ட்ரோஃபி. நம்மளுக்கு தெரியல, பட் அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா the useful அப்படிங்கிற ஒரு கப்பல்ல இந்த யூஸ்ஃபுல் எவ்வளவு மோசமான கப்பலா மாற போகுது பாருங்க. இந்த கப்பல் பிரான்ஸ்ல இருந்து கிளம்பி மாடகாஸ்கருக்கு வருது. ஓகேவா? மாடகாஸ்கர்ல அப்போ இந்த கப்பல் இறங்கினதுக்கு அப்புறம் மாடகாஸ்கர்ல இவங்க நிறைய பீஃப் எல்லாம் ஏத்திட்டு வராங்க. அங்க பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி வந்த கப்பல்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 142 people. ஓகேவா? எங்க பிரான்ஸ்ல இருந்து மாடகாஸ்கருக்கு. மாடகாஸ்கர் எங்க இருக்குது? ஆப்பிரிக்கா கிட்ட, நம்ம இந்தியன் ஓஷன்ல இருக்குது. ஓகேவா? அந்த இடத்துக்கு வரைக்கும் வராங்க. இது லிட்டரலா நடுக்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு. மாடகாஸ்கருக்கு நடுக்கடல்ல இருக்கிற ஒரு தீவு தான். சோ அங்க கிளம்பி வராங்க. வந்த இடத்துல இதுல ஒரு கேப்டன் இருந்தாரு. அந்த கேப்டனோட பேர் லாஃப்ராக். இந்த லாஃப்ராக் அப்படிங்கிறவர் ஒரு பயங்கரமான திருட்டுத்தனமான மூளை கொண்டவர். இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம நிறைய இல்லீகலா ஒரு விஷயத்தை செஞ்சு காசு சம்பாதிக்கணும்னு கோல் போடுறாரு. என்ன கோல் அவருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை, அதாவது மாடகாஸ்கர்ல இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள கைதிகளா, ஸ்லேவ்ஸ் மாதிரி நம்ம அவங்கள பிடிச்சு, அடிமைகளா பிடிச்சு அவங்கள நம்ம இன்னொரு இடத்துல போய் வித்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 160 பேரை வாங்குறாரு. ஓகேவா? 160 people ஆப்பிரிக்கன்ஸ் இவர் அடிமைகளா வாங்குறாரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடகாஸ்கர்ல அப்போ இருந்த கவர்னர் ஆல்ரெடி இது ஒரு இல்லீகலான விஷயம் இங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்க மக்களை இந்த மாதிரி அடிமைகளா வாங்குற ஒரு பழக்கம் இருந்திருக்குது. அங்க நிறுத்தி வச்சிட்டாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இல்லீகலா இவங்களை திருட்டுத்தனமா வாங்கி, இப்பதான் புதுசா ஃப்ரெஷ்ஷா பேன் ஆன ஒரு டயத்துல வாங்கி, இப்ப நம்ம ஊர்ல ஒரு விஷயம் பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருட்டுத்தனமா அதை பண்ணிருப்பாங்களா, அந்த மாதிரி 160 மக்களை வாங்குறாரு. காசு கொடுத்து வாங்கி ஒரு ஷிப்ல ஏத்துறாரு. எது? அந்த யூஸ்ஃபுல்னு சொன்ன அந்த ஷிப் இருக்குல்ல, அதுல ஏத்துறாரு. பட் இப்படி ஏத்த முடியாதுல்ல, அவங்க ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். சோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த போட்டுக்கு உள்ள அவங்கள எல்லாம் வச்சுக்கிட்டு மேல ஆணி அடிச்சு மூடி வச்சிடுறாங்க. மனுஷங்களை எப்படி நடத்தி இருக்காங்க பாருங்க, ஆணி அடிச்சு மூடி வச்சிடுறாங்க. இப்போ இந்த கப்பல் அங்க இருந்து கிளம்புது. மறுபடியும் மாடகாஸ்கர்ல இருந்து கிளம்பி இன்னொரு ஒரு தீவுக்கு போய் அங்க இவங்க எல்லாம் வித்துறலாம், வித்து நல்ல ப்ராஃபிட் பாத்தறலாம். இப்ப இல்லீகல்ங்கிறதுனால உங்களுக்கு டிமாண்ட் வேற அதிகம். சோ திருட்டுத்தனமா வித்து காசு பாத்தறலாம்னு சொல்லிட்டு இந்த லாஃப்ராஜ் அப்படிங்கிற கேப்டன் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்படி கிளம்பி போறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போற வழியில ஒரு பிரச்சனை. அந்த
காம்பஸ் இருக்குல்ல, காம்பஸ் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல, அது தப்பான டைரக்ஷனை காமிச்சிருது. சோ அவங்க போக வேண்டிய செயலுக்கு பதிலா வழி மாறி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்போ அங்கதான் வந்து இந்த ஃபேட்ஃபுல்லான ஒரு ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்டுக்கு அப்ப பெருசா பேரெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஓகேவா. இது வந்து யாருமே அது வரைக்கும் போகாத ஒரு தீவு, ஓகேவா. அந்த தீவு வந்து சுத்தி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நிறைய ரீஃப் இருக்குது. இந்த பவளப்பாறைகள் சொல்லுவாங்கல்ல, அது நிறைய இருக்குது. ஷிப்புக்கு, கப்பலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல டீப்பான வாட்டர்ஸ், நல்ல வந்து ஆழம் அதிகமா இருந்தா தான் அந்த கப்பல் போகும். சோ கப்பல்களுக்கு ஆழமான பாத் வேணும். ஆனா இந்த கப்பல் வந்து போற வழியில நிறைய கோரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது வழி மாறி போகுது, இந்த ஐலாண்டை நோக்கி போகுது, போக வேண்டிய ஐலாண்டுக்கு பதிலா. அப்புறம் இந்த ஐலாண்டை சுத்தி வந்து நிறைய பவளப்பாறைகள் இருக்கிறதுனால ஷிப்பே வந்து உடைஞ்சிருது, ஓகேவா. ஷிப் உடைஞ்சு எல்லாரும் தண்ணிக்குள்ள போயிடுறாங்க. ஷிப் உடைஞ்சு தண்ணிக்குள்ள போகுது. உடைஞ்சு எல்லாரும் தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கப்போ யோசிச்சு பாருங்க, ஷிப்புக்கு மேல இருக்கிற நிறைய பேர் தப்பிச்சிடுறாங்க. யாரு? அந்த பிரெஞ்சு ஆட்கள் இருக்காங்க, இந்த செயிலர்ஸ், அவங்க எல்லாம் தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஷிப்புக்கு மேல இருக்காங்க, மேல இடத்துல இருக்காங்க, டெக்ல இருக்காங்க. ஷிப்புக்குள்ள ஆணி அடைச்சு உள்ளுக்குள்ள வைக்கப்பட்ட ஆப்பிரிக்கன் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களால வந்து தப்பிக்க முடியல. நிறைய பேர் வந்து பயங்கரமா மாட்டிக்கிறாங்க, நிறைய பேர் இறந்து போறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்ல மட்டும் கிட்டத்தட்ட 100 பேர், ஓகேவா, 160 ஆப்பிரிக்கன் மக்கள் கிட்டத்தட்ட இருந்தாங்க. அதுல 100 பேர் இந்த விபத்துல இறந்து போயிடுறாங்க. 20 பேர் ஆன் போர்டு இருந்தவங்க மேல, அந்த 142 பேர்ல 20 பேர் வந்து பிரெஞ்சு வந்து மேல இருந்தவங்க இறந்து போயிடுறாங்க. சோ மீதி வந்து என்ன, கிட்டத்தட்ட 120 பேர் அப்ப இறந்து போயிட்டாங்க, கரெக்ட்டா. மீதி இருக்கிறவங்க வந்து கிட்ட இருக்கிற ஐலாண்டுக்கு தத்தளிச்சு வந்து சேர்ந்துடுறாங்க, ஓகேவா. இந்த ஐலாண்ட் வந்து அப்பாடா அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு நைட்டோட நைட்டா வந்து அப்பாடா நம்ம உயிர் தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கப்போ தான் விடிஞ்சாதான் தெரியுது நரகமே இனிமே தான் ஆரம்பிக்குதுன்னு. கண்ணை திறந்து பார்த்தா ஒரே 1 கிலோமீட்டர் தான் அந்த மொத்த ஐலாண்டு, ஜஸ்ட் 1 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து நிறைய கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து அதை விட பெருசா இருக்கும். எண்டு டு எண்டு நம்ம வந்து 5 நிமிஷத்துல ஓடி போயிடுவோம், கரெக்டா. அதுதான் மொத்த ஐலாண்டோடது. அண்ட் இந்த ஐலாண்ட்ல வந்து என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்கிறப்போ தான் இன்னும் அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. ஐலாண்ட்ல ஒரு செடி கிடையாது, மரத்தை விடுங்க, ஒரு செடி கூட கிடையாது, ஒரு கொடி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஐலாண்டே வந்து மொட்டையா வெறுமனே மண்ணா இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு இருக்கிற மணல் திட்டு. இந்த ஐலாண்டுக்கே அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க, ஐலாண்ட் ஆஃப் சாண்ட். இங்க மணலை தவிர வேற எதுவுமே கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, ஓகேவா. சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா இந்த அடிமைகளா பிடிக்கப்பட்டு வந்த ஆப்பிரிக்க மக்களும் பிரெஞ்சு மக்களும் மட்டும் தான் இருக்காங்க, வேற யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து இறந்து தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்காங்க. ஷிப் உடைஞ்சு அங்கங்க கிடக்குது. சோ கொஞ்சம் தெளிவான உடனே என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த லஃப்ராஜ் அப்படிங்கிற அந்த கேப்டன் மேல வந்து முதல்ல எல்லாரும் ரிவோல்ட் பண்றாங்க. கூட இருந்த பிரெஞ்சு ஆட்களே, யோ உன்னை நம்பி வந்தேன் பாரு, ஒரு காம்பஸ் ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியாதான்னு சொல்லிட்டு முதல்ல அவரை வந்து இல்லன்னு சொல்லி தூக்கி போட்டுறாங்க. அப்போ காஸ்டலான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஒரு நபர் வந்து பொறுப்பேத்துக்கிறாரு. நான் வந்து இதுக்கு இனிமே நான் தான் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டலான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உடைஞ்சு போன ஷிப், இது பயங்கரமான விஷயம், உடைஞ்சு போன ஷிப்பை மறுபடியும் கொண்டு வந்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இன்னொரு ஒரு குட்டி போட் வந்து பில்ட் பண்ணிடுறாரு. இந்த போட்ல அவர் வந்து கொஞ்சம் பேரை தானே ஏத்த முடியும், எல்லாரையுமே மறுபடியும் ஏத்தி கூப்பிட்டு போக முடியாது. சோ காஸ்டலன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பிரெஞ்சு crew 123 பேர் இருக்காங்க, ஓகேவா. அவங்க எல்லாத்தையும் அந்த போட்ல ஏத்திட்டு நாங்க போயிட்டு உங்களுக்கு இன்னொரு பெரிய கப்பல் அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வரப்பட்ட கிட்டத்தட்ட 60 to 80 எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நம்மளுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு தெரியல, பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் மக்களை அங்கேயே விட்டுட்டு அந்த நடுக்கடல்ல நடு தீவுல விட்டுட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் they go back. அவங்க மறுபடியும் வந்து அவங்க பிரெஞ்சு நாட்டுக்கு போயிடுறாங்க. அங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அவர் ஒரு லெட்டர் போடுறாரு, இந்த மாதிரி நாங்க வந்து அங்க விட்டுட்டு வந்துட்டோம். அவங்கள வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு இந்த ஆப்பிரிக்கன் மக்கள் கிட்ட, நான் திருப்பி வருவேன், உங்களெல்லாம் கூப்பிட்டு போறேன், நான் போயிட்டு ஒரு கப்பல் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டலான் திரும்பி போயிட்டு பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட சொல்றாரு. பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து ஆப்பிரிக்கன் மக்களை they are not worth it அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து ஒரு ஷிப் அனுப்புறதுக்கு ரெடியா கிடையாது, ஓகேவா. நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்து ஷிப் அனுப்பணும், அது வேற உடஞ்சு போயிடுது, அவங்க அவ்வளோலாம் ஒர்த் கிடையாது, அவங்கலாம் அடிமைகள் தானே, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பட் பேக் ஹோம் இந்த ஐலாண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 60 to 80 பீப்புள் வந்து அவங்களோட உயிருக்காக, அவங்களோட வாழ்க்கைக்காக ஒரு ஹோப்போட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாசங்கள் ஆகுது, மாசம் வருஷமே ஆகுது, யாருமே திருப்பி வரல. திருப்பி வர்றதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லன்னு தெரிய ஆரம்பிச்சோனே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க முதல்ல வாழ ஆரம்பிச்சிடணும் இல்ல, ஃபியூ டேஸ்லயே அவங்க வாழ ஆரம்பிக்கணும் இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா முதல்ல வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. வெறும் கையை மட்டும் வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த போட் உடைஞ்சு அதுல இருக்கிற இந்த கப்பல் உடைஞ்ச பார்ட்ஸ் வந்து இன்னும் சிலது அங்க சுத்திட்டு இருக்குது, ஓகேவா. சோ பெரிய ஷிப் அது உடைஞ்சிருக்குது. இவங்க சின்ன போட்டை தான் செஞ்சு போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த நிறைய கட்டை அதெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு முதல்ல மண்ணுக்குள்ள தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டி 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 5 மீட்டர்ஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு தங்கம் கிடைக்குது, லிக்விட் கோல்டு. உண்மையான தங்கம் கிடையாதுங்க, ஆனா இதுவுமே தங்கத்தை விட ஒரு மதிப்பான ஒரு விஷயம். தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டரோட அருமையை முதல்ல அவ்வளோ பார்த்துருக்காங்க. அந்த தண்ணியை வந்து அவங்க பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. இந்த தண்ணி 15 வருஷத்துக்கு இவங்களுக்கு வந்து உயிர் நாடியா இருக்க போகுது. சோ தண்ணி வந்து கிடைச்சிருது. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐலாண்டுக்கு எந்த ஒரு மரம் செடி கொடி இல்லைனாலும் இந்த ஐலாண்டை சுத்தி நிறைய கோரல்ஸ் இருக்கிறதுனால அங்க நிறைய வந்து ஆமைகள் வருது. சோ நிறைய ஆமை வந்து அங்க முட்டை போடுறதுக்கு அந்த சைடா பெரிய பெரிய ஆமை, கடல் ஆமைகள், ஓகேவா, நல்ல மேசிவான ஆமை வருது. ஆமை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவ்வளோ மீட் இருக்குது.
இருக்குது. ஸோ என்ன பண்றாங்கன்னா ஆமை எல்லாத்தையுமே பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அடுத்த 15 வருஷத்துக்கு கடல் ஆமைகளும் அங்க சுத்தி வரக்கூடிய மீன்களும் கையிலேயே போய் பிடிச்சிட்டு வர மாதிரி, கோரல்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஷாலோவா இருக்கும், அதனால தான் கப்பலே தர தட்டி நிக்குது, கரெக்டா உடஞ்செல்லாம் போகுது. ஸோ அவங்களே உள்ளுக்குள்ள போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு மீன் எல்லாம் எடுத்துடுறாங்க. உள்ளுக்குள்ள வந்து ஆமைகள்லாம் பயங்கரமா மீட் ஆகுது. ஸோ இதெல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும், கல்லை வச்சு நம்ம ஸ்கிராச் பண்ணி ஃபயரை உண்டாக்கிடலாம். ஸோ அந்த ஷிப் ரெக்ல இருக்கக்கூடிய வுட் இருக்குல்ல, அதையே வந்து குமிச்சு போட்டு எரிய வச்சிடுறாங்க. அண்ட் இந்த நெருப்பு 15 வருஷத்துக்கு எரிய போகுது. ஸோ இப்படி வந்து ஒரு பேசிக்கான செட்டப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாசங்கள் ஆகிறப்ப இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணணும். அப்புறம் வந்து வெதர் வந்து கண்டமானிக்கு இருக்குது. அந்த ஐலாண்டே வந்து முதல்ல மொட்டையா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது காரணம், இங்க இருக்கக்கூடிய சைக்ளோன்ஸா இருக்கட்டும், பெரிய அலைகளா இருக்கட்டும், அந்த மண்ணு மேல எது இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடுது. அப்பப்பதான் மண்ணுல வந்து தண்ணியே இல்லாம இருக்கிறதே வந்து, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி அப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு, பெருசா புயல் அடிக்கிறப்ப எல்லாம் உடஞ்சு போயிடுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்றாங்க, நம்ம வந்து அடுத்த கப்பல் வருங்கிற நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளுக்குன்னு வீடு வேணும்னு முடிவு பண்ணி அமேசிங்கான ஒரு விஷயத்த பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள கிடைக்கக்கூடிய கல் இருக்கும்ல, அந்த கல்லு அப்புறம் கோரல்ஸ், இந்த பவளப்பாறைகளையே வச்சுட்டு இவங்க வந்து ஒரு வீடுகளை கட்டி இருக்காங்க. அண்ட் சாதாரண வீடு இல்லைங்க, இந்த வீட்டோட திக்னஸ், ஒரு சுவரோட திக்னஸ் வந்து 1 மீட்டர் இருக்கு. நம்மளுக்கு இப்போ 2008ல வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் நடக்கிறப்ப நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது, மண்ணுக்குள்ள இன்னமும் இந்த வீடுகள் இருக்குது. ஒரு கிராமத்தை இவங்க உருவாக்க போறாங்க. சோ வீடுகள் கட்டுறாங்க. அப்புறம் ஒரு கம்யூனிட்டி கிச்சன் கட்டுறாங்க. அங்க சமைக்கிற எல்லாருக்குமே வந்து ஆமையை சமைக்கணும்னா அங்க வந்து தனியா வந்து ஒரு கிச்சன் கட்டுறாங்க, மீனை சமைக்கணும்னா அதுக்கு தனியா கிச்சன் கட்டுறாங்க. சோ எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சிடுறாங்க. ஒரு தீயவும் எரிய விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த தீக்கு 3 பர்பஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பர்பஸ், அவங்கள வந்து சூடா வச்சுக்கிறதுக்கு, நடுக்கடல்ல யோசிச்சு பாருங்க எவ்வளவு குளிருன்னு, சூடா வச்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது, இவங்களோட சாப்பாடை சமைக்கிறதுக்கு, ஓகேவா. அண்ட் மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை யாராவது காப்பாற்றணும்னா தீவுல இருந்து ஒரு புகை வந்துருச்சுன்னா அங்க மனுஷங்க இருக்காங்க, போங்க போய் காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் நம்ம ஜிபிஎஸ், இந்த டிவைஸ் ஸ்டார் லிங்க் எங்க இருந்தாலும் இன்டர்நெட்லாம் இருக்குது. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, கரெக்டா. இன்ஃபேக்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட ஸ்டார் லிங்க் இல்லனா ஒருத்தன் தொலைஞ்சானா எங்க நெட்வொர்க்லாம் கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா தீயை மூட்டி விட்டுறாங்க. தீயை வந்து கண்டினியூஸா எரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் 2 மாசத்துல அந்த பிரெஞ்சுக்காரங்க கப்பலை ரீபில்ட் பண்ணி கிளம்பி போயிடுறாங்க, ஒரு சின்ன போட் ஆக்கி. அதுக்கப்புறம் 18 பேர், ஓகேவா, அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன்ஸ் வந்து ஒரு டேரிங்கான எஃபர்ட் போடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய இன்னும் சில மதந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போட், அந்த மாதிரி இந்த கட்டையெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன போட் இவங்களும் பில்ட் பண்றாங்க. பிரெஞ்சுக்காரங்க எப்படி போனாங்களோ நம்மளும் போக போறோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த போட்ல ஏறிட்டு 18 பேர் கிளம்புறாங்க. கிளம்புனவங்க இன்னைக்கு வரைக்கும் என்னன்னாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு நிறைய பேர் இறந்து போறாங்க. பல காரணங்கள், நோய்கள் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிக்குது, பயங்கரமா சோகம் வர ஆரம்பிக்குது, பயங்கரமா வந்து ஹோப் இல்லாம போகுது, நிறைய பேர் இறந்து போறாங்க. 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 15 பேர் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்தமே 5 வருஷம் கழிச்சு 15 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க இங்கே ஒரு கிராமத்தையே இந்த 15 பேர் உருவாக்கிடுறாங்க. இந்த ஆமையெல்லாம் வந்து இறந்து போகுது, அதை வந்து அவங்க சாப்பிடுறாங்க. இந்த ஆமையோட ஓடுகளை வந்து அவங்க பக்கெட் மாதிரி யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் உடைஞ்சு போன அந்த கப்பல்ல இருந்து இருக்கக்கூடிய மெட்டல் ராடு, அப்புறம் வந்து கம்பி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஃபோர்க் மாதிரி யூஸ் பண்றாங்க. சர்வைவல், கம்ப்ளீட் ஹியூமன் சர்வைவல். அடிமையா இருந்து நம்ம எவனுக்கோ ஒருத்தனுக்கு இருக்கிறதுக்கு நம்ம இங்க உயிர் வாழ்ந்துட்டு போயிடுவோமே, ஏன் உயிர் வாழாம இருக்கணும், அப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் அந்த கேப்டன் வரலாங்கிற நம்பிக்கையில இவங்க இங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. 15 பேர் கண்டினியூஸா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த டஃபஸ்ட் ஆஃப் த டஃபஸ்ட் மங்கல இருக்கிறதுலே டஃப்பான மனிதர்கள் இவங்க தான். 11 இயர்ஸ் அப்போ வந்து ஒரு அதிசயம் நடக்குது. இந்த காஸ்டலான் அப்படிங்கிற ஒரு கேப்டன் வந்து நான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல, அவர் போய் பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட கேட்டாரு. அவங்க வந்து திருப்பி ஆனா இவங்கெல்லாம் ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனா காஸ்டலானால 11 வருஷம் கழிச்சு இன்னமும் அவரோட மனசாட்சி அவரை தூங்க விட மாட்டேங்குது. ஒரு நாள் ராத்திரியும் இல்ல அங்க வருவேன்னு சொல்லியிருந்தே, அவங்க நம்பிக்கையோட காத்துட்டு இருப்பாங்களே, இப்போ அவங்க எல்லாம் இறந்து போயிருக்கலாம், இல்ல உயிரோட இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு 11 வருஷம் கழிச்சு அவர் மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த தடவை பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா அவர் எழுதுறாரு. எழுதுறப்போ அவங்க கிட்ட நான் சொன்னேன், ஹியூமனிட்டி கம்பல்ஸ் மீ, மனிதநேயம் என்னை வந்து விட மாட்டேங்குது, என்னை நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குது. அது நான் வரேன்னு சொன்னேன், எல்லா காசையும் போடுறேன், நீங்க தயவு செஞ்சு பெர்மிஷன் கொடுங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்கியூ மிஷன் நடத்தப்படுது. அந்த ரெஸ்கியூ மிஷன்ல அந்த கப்பல் வந்து கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ 11 இயர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கிறப்போ, ஓகேவா, சாரி 12 இயர்ஸ் இருக்கிறப்போ வந்து அந்த ரெஸ்கியூ மிஷன் நடக்குது. 12 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க 12 வருஷம் அங்க வாழவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை காப்பாத்துறதுக்கு இன்னும் 15 பேர் தான் அங்க இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு ஒரு ரெஸ்கியூ மிஷன், ஒரு பெரிய கப்பல் அனுப்புறாங்க. ஆனா இன்னும் அவங்க 3 வருஷம் வெயிட் பண்ண போறாங்க. ஏன்னு சொல்றேன், இந்த கப்பல் அங்க வந்துருது, ஐலாண்டை பாத்துருச்சு, ஐலாண்ட்ல இருக்கிறவங்க கப்பலை பாத்துட்டாங்க, ரெண்டுமே நடந்துருச்சு. இப்போ ஆனா இந்த கப்பல் வந்து ஐலாண்டுக்கு போக முடியாது. ஏனால் இப்பமும் அங்க நடுவுல பவளப்பாறைகள், இந்த கோரல்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகேவா. இதுக்குள்ள போனா கப்பல் உடைஞ்சிரும். சோ அங்க இருக்கிற கேப்டன் என்ன டிசைட் பண்றாருன்னா ஒரு போட் எடுக்கிறாரு. இந்த போட்ல ஒரு 2 பேரை வச்சு முதல்ல அவங்க எல்லாம் நம்ம கிட்ட வர்றதுக்கு ரெடியா இருக்காங்களா, அவங்க என்ன மென்டல் ஸ்டேட்ல இருக்காங்க, ஏன்னா இதே பிரெஞ்சு ஆட்கள் தான் அவங்க வந்து அடிமைகளா வாங்கி இந்த இடத்துல மாட்ட விட்டு போயிருக்காங்க. சோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு முதல்ல ஒரு அம்பாசிடர் மாதிரி, ஒரு தூதுவன் மாதிரி அனுப்புன்னு சொல்லிட்டு ஒரு போட்ல 2 பேரை வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. அண்ட் ஹியர் இஸ் தி ட்விஸ்ட்.
அப்படி போயிட்டு இருக்கப்போ அந்த போட்டையும் அந்த பவளப்பாறைகள் விடல, தட்டி ரெண்டும் உடஞ்சிருது பாதியில. ஓகேவா? அப்ப 2 பேர் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஒருத்தர் ஸ்விம் பண்ணி மறுபடியும் கப்பலுக்கு போயிடுறாரு, இன்னொருத்தர் ஸ்விம் பண்ணி ஐலாண்டுக்கு வந்துடுறாரு. சோ 2 பேரும் ரெண்டா போயிட்டாங்க. இந்த நபரை மறுபடியும் இவங்க வந்து கப்பலுக்கு ஏத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா அந்த போட் உடஞ்சிருச்சு. சோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கப்பல் திரும்பி போயிடுது. இப்போ அங்க ஆல்ரெடி 15 பேர் இருந்தாங்க, பிளஸ் ஒரு பிரெஞ்சு சைலர். இவரோட பேர் என்னன்னு கூட நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, ஏன்னா காலத்தோட நம்ம அதை மறந்துட்டாச்சு. ஆனா ஒருத்தர் ஒயிட் மேன் இருந்தாருன்னு மட்டும் சொல்லப்படுது, மீதி எல்லாம் ஆப்பிரிக்கன்ஸ். சோ அங்க வந்து போய் மாட்டிக்கிட்டாங்க இவரும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகும். ஓகேவா? அவங்க காப்பாற்றப்படுறதுக்கு 15 வருஷம் கழிச்சு அவங்க ஃபைனலி காப்பாற்றப்பட போறாங்க. அதுக்கு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த பிரெஞ்சு ஒருத்தர் இருக்காருல, அங்க வந்து மாட்டிக்கிட்டாருல, அவரால இங்க இருக்க முடியல, நான் வந்து உங்களை காப்பாத்த வந்துகிட்டு நானும் இங்க மாட்டிக்கிட்டேன், கவலைப்படாதீங்க உங்களை எல்லாம் காப்பாத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட இருந்தும் உடஞ்சு போன போட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி போட்டை சக்சஸ்ஃபுல்லா பில்ட் பண்ணிடுறாரு. இதுல நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள வந்து கூப்பிடுறாரு. அதுல 6 பேர் மட்டும் வராங்க. ஓகேவா? ஒரு 3 ஆண்கள் வராங்க, 3 பெண்கள் வராங்க, இவர் வாங்குற எல்லாரும் வந்து அந்த போட்ல கிளம்பி போறாங்க. இந்த போட்டும் போனது என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியாது. ஆல்ரெடி ஒரு 18 பேர் இந்த மாதிரி தப்பிக்க போனவங்க என்னானாங்கன்னு தெரியாது. இப்பவும் ஒரு 6 பேர் போனாங்க, தெரியாது. ஃபைனலி இந்த கேட்டஸ்லான் இருக்கார்ல, அந்த கேப்டன் ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தார்ல, அவர் வந்து இதை பப்ளிக்கா சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி அங்க ஒருத்தங்க மாட்டிட்டு இருக்காங்க, ரீசெண்டா அங்க போனவங்க வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க, அங்க இருக்குங்கிறத வேற பார்த்துட்டாங்க, ஆனா அவங்க அங்க உயிரோட இருக்காங்க, நம்ம இன்னும் காப்பாத்தாம இருக்கோம், நம்ம எல்லாம் மனிதர்களே இல்லையா அப்படின்லாம் வந்து அடிமைகளுக்காக அவர் எழுதுறாரு. இன்னைக்கு நம்ம அடிமைன்னு சொல்றது எவ்வளவு தப்புன்னு யோசிக்கிறோம், பட் அன்னைக்கே அவங்க வந்து ஒரு ஆடு மாடு மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க, அவ்வளவு கொடூரமா இருந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இருந்த மனிதநேயம் மிக்க மக்கள் இருந்துகிட்டு வாய்ப்பே கிடையாது, இதுக்கு நம்ம பிரெஞ்சு கவர்மெண்ட் எஃபர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ராமலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டனோட தலைமையில ஒரு கப்பல் போகுது. ட்ராமலின் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு, இல்ல வாய்ப்பே இல்ல, அது என்ன பிரெஞ்சுனால பண்ண முடியாத ஒண்ணு, அங்க இருக்கிற மக்களை காப்பாற்ற முடியாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை உள்ள கொண்டு போறாரு. அண்ட் அங்க இன்னும் அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்குது. அங்க ஒரு கிராமத்தையே இங்க இருக்கிற மக்கள் உருவாக்கி வச்சிட்டாங்கன்னு தெரியுது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க 8 பெண்கள் அண்ட் புதுசா ஒரு கை குழந்தை, 8 மாச குழந்தை அவர் வரவேற்கிறாங்க. மீதி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அந்த ஸ்டார்டிங்ல இருந்த 60 to 80 ஆப்பிரிக்கன்ஸ்ல எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. வந்த ஒரு பிரெஞ்சு என்னன்னாருன்னே தெரியல. அண்ட் கடைசியில் அங்க இருக்கக்கூடிய ஒரு புது குழந்தையோட, கை குழந்தையோட அங்க இருக்கிற ஒரு 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பெண்களையும் காப்பாத்தி, அந்த கை குழந்தையும் காப்பாத்தி, இந்த ட்ராமலன்ங்கிறவர் மறுபடியும் அவங்கள கப்பல்ல ஏத்தி பிரான்ஸுக்கே கொண்டு வராரு. அந்த பெண் வந்து ஒருத்தங்க குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க ஐலாண்ட்ல, அவங்களுக்கு பிரெஞ்சு மக்கள் அன்போட கொடுக்குற பேர் தான் ஈவ் அப்படிங்கிற பேர், ஆடம் ஈவ் பேரை வந்து அந்த பெண்ணுக்கு வைக்கிறாங்க. அண்ட் பிரான்ஸ்ல பயங்கரமா இவர் செலிப்ரேட் பண்ணப்படுறாரு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஐலாண்டுக்கே வந்து பேர் வந்து ட்ராமலன் ஐலாண்ட் அப்படின்னு வச்சிடுறாங்க. இந்த அளவுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்றதுக்கு எப்படி அவங்களுக்கு வந்து அந்த துணிவு வந்துச்சு, என்னென்ன அந்த ஐலாண்டுக்குள்ள பண்ணாங்கன்னு நம்மளுக்கு லேட்டரா தெரியறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வெல் முதல்ல அவங்க உருவாக்குன அந்த தோண்டி உள்ளுக்குள்ள இருந்து ஃப்ரெஷ் வாட்டர் எடுக்க ஆரம்பிச்சாங்கல்ல, தண்ணி. ரெண்டாவது அங்க வந்த டர்ட்டில்ஸ், அதை வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சது. அப்புறம் ஃபிஷ்ஷை விட டர்ட்டில்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா அவ்வளோ மீட்டா கிடைச்சிருக்குது. அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ். அந்த ஐலாண்டுக்கு வந்து முட்டையிடுறதுக்கு வரக்கூடிய பறவைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் கரெக்டா கேப்சர் பண்ணி இவங்களோட துணி 15 வருஷத்துக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் துணி தான், அடிமைகளுக்கு பெருசா துணி கிடையாது, அந்த துணியும் போயிடுது, குளிரெல்லாம் காப்பாற்றணும். ஸோ இந்த வரக்கூடிய பறவைகள் இருக்குல்ல, பறவைகளோட ஃபெதர்ஸை வச்சு இவங்க வந்து துணியா மாத்தி, ஃபெதர்ஸே வந்து அவங்க ட்ரெஸ்ஸா வச்சிருக்காங்க, ஃபெதர்ஸே வந்து பெட்ஷீட்டா யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபெதர்ஸை வச்சு ஒரு பாய்மர கப்பல் மாதிரி உருவாக்கி அதுல பாயாவே ஃபெதர்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த கிளாத்துக்கு பதிலா ஃபெதர்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருக்காங்க. கிடைக்கிற விஷயத்தை வச்சு ஒரு மனுஷன் என்னென்ன பண்றான்னு பாருங்க. தீ கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஹோப்பையும் கொடுத்திருக்குது, என்னைக்காவது ஒருத்தன் பார்த்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்குது. அடுத்தது கல்லுல உருவாக்கப்பட்ட அண்ட் அந்த கோரல்ஸ்னாலேயே உருவாக்கப்பட்ட அந்த வீடுகள், அதுக்கு அடுத்து காப்பர் டூல்ஸ், அந்த ஷிப் உடைஞ்சப்ப அதுல இருந்து இருக்கக்கூடிய காப்பரை வச்சு அவங்க உருவாக்கப்பட்ட டூல்ஸ். அண்ட் ஃபைனலி அவங்க உருவாக்கின கம்ப்ளீட் மன நம்பிக்கை, தைரியம், என்னானாலும் பார்த்துக்கலாம், அப்படி என்ன இருக்காதுன்னு. அண்ட் ஏன் வந்து ஆண்கள் எல்லாம் இறந்துட்டாங்க, பெண்கள் மட்டும் இருக்காங்கங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில் வந்திருக்குது. ஆண்கள் வந்து ரிஸ்க் கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க, போய் பார்த்துடலாம்னு. ஆனா அங்க இருக்கிற பெண்கள், அந்த கடைசியா காப்பாற்றப்பட்ட 8 பெண்கள் ரிஸ்க் எடுக்காம வெயிட் பண்ணிருக்காங்க. 15 வருஷம் வெயிட் பண்ணா கூட they were ready to wait while the men were not ready to wait. அந்த காத்திருக்கக்கூடிய பேஷன்ஸ் தான் வந்து இங்க மென் வந்து இறந்து போறதுக்கும் விமன் வந்து காப்பாற்றப்பட்டதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, உங்களை ஒரு தீவுல போட்டு 15 வருஷத்துக்கு, அங்க 15 வருஷமான்னு கூட தெரியாது, இன்ஃபினிட்னு நீங்க நினைச்சிருப்போம், இன்டெஃபினிட்லி அங்க போட்டு போயிடுறாங்க. 15 வருஷத்துக்கு நம்மளால வாழ முடியுமா? 1 கிலோமீட்டர் சின்ன இடத்துல, ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப சின்ன இடத்துல. அண்ட் இதுதான் உலகத்தோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சர்வைவல் ஸ்டோரிஸ். தி ஐலாண்ட் ஆஃப் சாண்ட் இருக்குல்ல, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கதை. இந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க ஒரு மொமெண்ட்ல சுத்தி தண்ணியா இருக்குது, எந்த ஹோப்புமே இல்ல, முடிஞ்சுன்னு இது ஒரு ஃபிகரேட்டிவாவும் யோசிக்கலாம், மென்டலா நமக்கு நிறைய பிரச்சனைகள் சுத்தி இருக்கும் அப்படி நினைச்சிட்டு இருக்கப்போ, ஒருவேளை நீங்க அந்த நிலைமையில இருந்தீங்கன்னா அந்த தீயை மட்டும் அணைய விட்டுறாதீங்க. ஹோப்
இஸ் a good thing and no good thing ever comes to end. அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு அந்த ஹோப் இருக்குல்ல, அதை மட்டும் வச்சுட்டே இருங்க. 15 வருஷம் கழிச்சு கூட எவனோ ஒருத்தனோட மனசாட்சி வந்து அவனை தூங்க விடாம நம்மளை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டே பேஷண்ட், ஸ்டே கான்ஃபிடென்ட். கண்டிப்பா உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய விஷயம் உங்களுக்குன்னு தான் இருக்கும். நான் இதை ஃபிக்ஷியஸான ஒரு கதையிலேருந்து சொல்ல, ஏதோ நடந்த ஏதோ கற்பனை கதையிலேருந்து சொல்லல, முழுக்க நிஜத்துல நடந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டே ஹோப்ஃபுல் ஆஃப் வாட் யூ வாண்ட் டு டூ. யாருக்கு இந்த வீடியோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ, சுத்தி பிரச்சனையா இருக்குது, நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறாங்கன்னா கொஞ்சம் காத்திருக்க சொல்லுங்க. யோர் விக்டரி இஸ் ரைட் அரவுண்ட் த கார்னர். அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், சர்வைவல் ஸ்டோரிஸ், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரிஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் இந்த மாதிரி கண்டென்ட் உங்ககிட்ட யூடியூப் அல்கோரிதம் கரெக்டா வந்து சேர்க்கும். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். until then love you all, take care, bye, cheers MGs.